தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்க மக்கள் திரண்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வினேஷிடம் கேட்கலாம். வினேஷ், தற்போது இன்னும் சில நாட்கள் தான் தீபாவளிக்கு இருக்கிறது. தற்போது சென்னையில் இன்று வேலை நாளான இன்று எந்த அளவில் மக்கள் கூட்டம் இருக்கிறது? விற்பனை களைகட்டி இருக்கிறதா? தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் தற்போது சென்னையில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வாங்குவதற்காக சென்னையில் உள்ள தியாகராய நகர், பாண்டி பஜார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குவிந்திருக்கின்றனர். மீண்டும் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினேஷ், தற்போது சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது? இன்றைய விற்பனை எந்த அளவுக்கு களைகட்டி? பாலா, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில சென்னையின் டி நகர், புரசேவாக்கம், பழைய வண்ணாரப்பேட்டை உட்பட பல்வேறு வணிக பகுதிகளிலும் பொதுமக்களுடைய கூட்டம் களை கட்டியிருக்கிறது. இன்னும் 5 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில சொந்த ஊர் செல்லக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய இறுதிக்கட்ட விற்பனையை தியாகராய நகர் பகுதியில் மேற்கொண்டு வராங்க. தியாகராய நகர் பகுதியை பொறுத்தவரை அனைத்து பொருட்களுமே எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வணிக பகுதி. ஆடை, அணிகலன்கள், புத்தாடை, அதே போல இனிப்பு வகைகள் என அனைத்து பொருட்களுமே எளிதில் கிடைக்கக்கூடிய பகுதி என்பதால் பெரும்பாலான பொதுமக்கள் சென்னை மட்டுமல்லாது சென்னையின் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவில் தியாகராய நகரை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். வார இறுதி நாட்களை ஒப்பிடும்பொழுது வார நாட்களில் கூட்டம் சற்று குறைவாக தான் காணப்படுகிறது. அலுவலக நேரத்தை முடித்துக் கொண்டு பெரும்பாலான பொதுமக்கள் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் தற்பொழுது தியாகராய நகரை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அனைத்து கடைகளிலுமே பொதுமக்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. பொதுமக்கள் நேரடியாக வந்து புதிய வரவு ஆடைகளை நேரடியாக பார்த்து இந்த கடைகளில் வாங்கி செல்கிறார்கள். டி நகரை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. 8 இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைத்து காவல்துறை முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள். 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம், எத்தனை வருஷமா இங்க வியாபாரம் பண்றீங்க? டி நகர்ல தீபாவளிக்கு இந்த வருஷம் என்னென்ன ஸ்பெஷல் வந்திருக்கு? எவ்வளவு வியாபாரம் எப்படி இருக்கு சார்? வியாபாரம் பரவாயில்ல சார், வருஷம் வியாபாரம் நல்லா தான் இருக்கு. இந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷத்தை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. புது கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு. சாரீஸ் வந்திருக்கு, ரெடிமேடு வந்திருக்கு, சுடிதார் மெட்டீரியல் வந்திருக்கு, டாப்லாம் புது மாடல்லாம் 5-6 ஐட்டம் வந்திருக்கு, சூரத் ஐட்டம் வந்திருக்கு, இங்கே சென்னை ஐட்டம் வந்திருக்கு, கல்கத்தா ஐட்டம், பாம்பே ஐட்டம், பெங்களூர் ஐட்டம், எல்லா ஊர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வியாபாரம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு சார்? கடந்த வருஷத்தை ஒப்பிடும்போது இந்த வருஷம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு? புது கலெக்ஷன்கையில் சுடிதாரில் ஒரு 4 மெட்டீரியல் புதுசாக வந்திருக்கு. பேர் கிடையாது, நியூ மெட்டீரியல் தான் அது. ஒரு வாரம் ஆனால் தான் அது மெட்டீரியல் பேர் வரும். நிறைய கலெக்ஷன் இருக்குது, புது நியூ கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு. கலைஞர் டிசைனர் இருக்குது, ஏகப்பட்ட கஸ்டமர், நிறைய கஸ்டமர் வருவாங்க. டெய்லி நல்லாயிருக்கும். இந்த வருஷமும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நிச்சயமாக தியாகராய நகரம் மட்டுமல்லாமல் பழைய வண்ணாரப்பேட்டை, ஆவடி உட்பட பல்வேறு இடங்களிலும் அனைத்து வணிக பகுதிகளிலும் பொதுமக்களுடைய கூட்டம் களை கட்டியிருக்கிறது. புதிய வரவு ஆடைகளை காண்பதற்காகவும் புத்தாடைகளை வாங்குவதற்காகவும் கண்காட்சியாகவும் தொடர்ந்து இந்த பகுதியில் பெரும்பாலான பொதுமக்கள், இளம்பெண்கள் கூடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளம்பெண்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த பகுதியில் எந்த அளவுக்கு வரவுகள் வந்திருக்கு, என்னென்ன ஆடைகள் வந்திருக்கு என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேம் வணக்கம். மேம் இங்கதான் சார். சாரி. தொடர்ந்து தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில சென்னை தியாகராய நகரில் அனைத்து வணிக பகுதிகளிலுமே பொதுமக்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டி இருக்கிறது தியாகராய நகர் பகுதியில். விவரங்களுக்கு நன்றி வினேஷ்.